இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்கள் எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மை கரிசனையோடு நடத்தும் உருக்கமான தாயுள்ளம் கொண்ட நம் ஆண்டவரின் பிரசன்னத்தினால் நம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. இன்றைக்கி ஆசீர்வாதம் பெறுவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். எப்போ என்ன வேணால் நடக்கலாம் வாழ்க்கையில். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலேயே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைத்திருக்கின்றேன். ஏசாயா 51 இறைத்திருவசனம் 16 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. ஒவ்வொரு நாளும் அவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கணும், ஜெபிக்கணும். அவருடைய கரத்தினால் நம்மளை பாதுகாத்து கொள்ள போகின்றார். தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இனி நம்ம பேசுகிற வார்த்தை யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் குத்தி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அப்படியே நடந்துக்கிறோம் நம்ம? இல்லை. எப்போ நம்ம நேரம் கிடைக்குமோ அப்போ என்ன வேணால் பேசலாம்னு சொல்லி காத்துட்டு இருந்து பழிவாங்கிற கூட்டங்கள்லாம் ஒரு சில பேர்லாம் இருக்கலாம். அமைதியாக பார்த்துக்கலாம், நமக்கு நேரம் வரும்ல அப்போ வெளுத்து வாங்கிடலான்னு சொல்லி வார்த்தையினால் போட்டு வச்சு செஞ்சுருவாங்க. பார்த்துருப்பீங்களா? அதெல்லாம் வேணாம், அமைதியாக கடந்து போயிடலாம். பேசு, நல்லதே பேசு, இல்லை மௌனமாக இருந்துரு, பார்த்துக்கலாம். ஆமாவா இல்லையா? இன்றைக்கி அமைதியாக இருந்துட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் அமைதியாக இருக்க முடியலையே, நான் ஏன் சும்மா இருக்கணும்? என்னால் முடியாதுப்பா, நான் பாடின என் வேலையை பார்த்துட்ருக்கேன், என்னையே நோண்டிகிட்டு இருந்தால் நான் சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மள என்ன பண்ணுறோம்? பொங்கி எழ ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் வேணாம், பார்த்துக்கலாம். பேசுகிற வாய் என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுவே அடங்கிடும். நம்ம திரும்பி பேச, அவங்க பேச பிரச்சனைகள் அதிகமாகும். அமைதியாக கடந்து போயிடுங்க, வாழ்க்கை நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த நேரத்தில் நம்ம வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சில பல பிரச்சனைகள். அமைதியாக விட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் கடந்து போயிடலாம். அமைதி இல்லாமல் பிரச்சனையோடு நீங்கள் கடந்து போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். மௌனம் சிறந்த ஒரு பெஸ்ட்டு ஒரு மருந்தனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நிச்சயமாங்க. இன்றைக்கி எத்தனை வீட்டு பிரச்சனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாய் வார்த்தையினால்தான். ஒருத்தர் அமைதியாக அப்படியே கம்முன்னு இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இல்லை. யோசிச்சு பாருங்கள். அம்மா வருது கண்டிப்பாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படின்னா இந்த வாய் வார்த்தையால் தான். நான் ஏதோ ஒரு பேச போய் அது பெரிய இஷ்யூவில் போய் முடிஞ்சிச்சு. ஜாலியாக தான் பிரதர் பேசினேன், காமெடியாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவங்களை இப்படி காயப்படுத்தணும்னு நினைக்காது, நினச்ச கூட நான் பார்க்கல. அவங்களும் ஜாலியாக எடுத்துப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தில் கொண்டு போய்விட்டு குடும்பங்கள் பிரிஞ்சு அங்கங்கே சத்திரி கிடக்குல்ல. ஸோ அமைதியாக இருந்துருங்க. இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுங்க, ஆண்டவரத்தில் மனம் விட்டு பேசுங்க. அவர்கிட்ட என்ன வேணால் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சண்டை போடுங்க, பிரச்சனை இல்லை. அவர் நம்மளை எதுவுமே சொல்ல போகிறதில்ல. என் மகளே என் மகனே என் கிட்ட வா, என் வார்த்தையை தினந்தோறும் வாசித்தாலே போதுமே, என்னுடைய சப்பத்தை கேட்டாலே போதுமே. தினம் ஒரு சம்பளம் கேட்டுட்டு என் அன்பான உறவுகள், ஒவ்வொரு நாளும் நீங்களும் செபியுங்கள், தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள் சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் படிக்கிறீங்க, எத்தனை பேர் செபிக்கிறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு மனசு ஆறுதலாக இருக்கணும். நான் கோவப்படுறேன் பற்றி, ரொம்ப கோவம் வருது எனக்கு, என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, வார்த்தையினால எல்லோரும் தாக்குறேன், நான் என் வாய்க்கு பூட்டு தான் போடணும்னு சொல்லி என்னை கண்ட்ரோலாக கொடுக்கணும்னு சொல்லி கேளுங்க. ஏசப்பா கிட்ட ஜெபிங்க பதின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம வாய் அப்படின்னும் போது நல்லது பேசுமா கெட்டது பேசணும்னு தெரியவே தெரியாதுங்க, இஷ்டத்துக்குன்னு பேசும். ஸோ நீ என்ன பண்ணோம்? மௌனமாகவே இருந்துருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்று இந்த வார்த்தையை பேசுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் கிருபை உனக்கு பலனை கொடுக்க போகின்றது. கலங்காதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம வார்த்தை தெளிவாக நம்ம பயன்படுத்தி அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர யாரையும் காயப்படுத்தாது, யாரையும் நோக்கடிக்காமல், யார் மனசையும் உடைக்காமல். பிரதர்கிட்ட பேசினா சந்தோஷமாக இருக்கும், என்னோடய சகோதரிக்கிட்ட பேசினா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை தேடி வரணும்ல. உறவுகள் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம நடந்துக்கிற விதம் இருக்குங்க. ஐயோ இந்த பிரதர்கிட்டயா போனாலே அவள் தான் நம்மளை ஏதாச்சும் பேசி நம்மளை மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறவர், வேணாப்பான்னு சொல்லி இன்றைக்கி ஒதுங்கி போயிட்டுருக்கோம்ல, பயந்து வாழ்ந்துட்டுருக்கோம்ல. வேணான்னு சொல்லி தள்ளி போகாதீங்க, கிட்ட வாங்க. ஆண்டவரத்தில் நெருங்கி ஜீவிக்கின்ற பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நம்மளை பலுகி பெருக போது நம்ம வாழ்க்கையை. இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை
தினந்தோறும் தியானிக்கவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை மறைப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. உம்முடைய வார்த்தையை தைரியமாகவும் கிருபையுடனும் பேசவும், எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய சித்தத்தை செய்யவும் எங்களை பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய வார்த்தையின் மூலம் சமாதானத்தையும் சுகத்தையும் மறுரூபமாக்குதலையும் அளிக்கும்படி உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க ராஜா. அதிகாரத்தில் உள்ளவர்கள் தலைவர்களுக்கு முன்பாக, எங்களை விரோதிக்கின்றவர்களுக்கு முன்பாகவும் தினமாக நின்று உம்முடைய சத்தியத்தை அறிவிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கிருபையினால் எங்களை மறைத்தரல வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, உம்முடைய பிரசனமே எங்களுக்கு பலனையும் கேடயமாகவும் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. மோசேயைப் போல எங்களுடைய குறைகளை மேற்கொள்ளவும் உம்முடைய மகத்தான வல்லமையின் மேல் நம்பிக்கை வைக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை உமக்கு சொந்தமானவனாக என்று அழைப்பதற்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக அதிகாரத்தை எங்களுக்கு தருவதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் ஆண்டவரே. உம்முடைய மகிமைக்கென்று எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. அந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. எல்லோரும் ஆக்கணும்பா. இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.